ட்ரஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர். இவனுக்கு நம்ம ஒரு லைஃப் கொடுத்துருக்கோம், ஆனா இவன் நம்மளே கொஸ்டின் பண்றானே அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்து அவருக்கு ரைஸ் ஆகி அவன் பேரை போட மாட்டேன். ப்ரொடியூசர் சார் என்ன சார் சொன்னார் உங்களுக்கு? ஜெகன் பேரு போடுறதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு டேரக்டர் சொல்லிட்டாரு. ஆமாம், டேரக்டர் சொல்லிட்டாரு. ப்ரொடியூசரோட சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நீ பாட்டு எழுதியிருக்க, உன் பேர் வரணும் நியாயம் தான், ஆனால் உன் பேரை போட்டால் அவர் படத்தை பண்ண மாட்டேன்னு சொல்ல, படத்தை பண்ணாமல் நம்ம ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு கொண்டு போய் இதை கம்ப்ளைண்ட்டாக பண்ணோம்னா பிரச்சனை கொஞ்சம் பெருசாகும், படத்தை பற்றி கொஞ்சம் நெகட்டிவாக போகும். நீ இன்னும் 1000 பாட்டு எழுதுவ, உனக்கு இது ஆரம்பம் தானே, நீ அதனால் இந்த கசப்பு மருந்து நீ முழுங்கிக்கன்னு சொல்லும்போது எனக்கு 15 கோடி பெருசா இல்லை இது பெருசாகும் போது நான் சில அமைதியாக வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. ஆனால் டேரக்டர் எந்த பதிலும் சொல்லாமல் ஏன் அவர் மட்டும் போயிட்டார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அது வருத்தமாக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்திருக்கலாம். கூப்பிட்டு மேடையில் கூப்பிட்டு டே இங்கே வாடா 1000 தான் எனக்கு புள்ள மாதிரி, நீ எழுதுனதை விட நிறைய வரி நான் எழுதியிருக்கேன், அதில் அப்படி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். இல்லை என் பேர் போடலட்டா கூட பரவாயில்ல, வேறு ஏதாவது ஒரு சமாதானமாக ஒரு வார்த்தையை சொல்லி அந்த இடத்த வந்து அவர் அழகாக கொண்டு போயிருக்கலாம். அவர் போனதுனால என்ன ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ஒரு 10 வருஷம் போட்ட உழைப்பு இது இருக்குல்ல, அது மொத்தமாக ஒரு நாள் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு போகும்போது எனக்கு அதை எப்படின்னே தெரியல. இங்கே சத்யசம்பர் சார் சொன்ன வார்த்தை இன்னும் மனசில் நிற்கிது. ஏன்னா ஒரு நாள் என்னுடைய மனைவி, என் குழந்தைங்க, எங்கள் அக்கா எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ எல்லாரும் இதெல்லாம் வச்சு சொன்னார், படத்தில் எல்லா பாடல்களையும் ரொம்ப பிரமாதமாக அவங்க தம்பி எழுதியிருக்காப்புல, இந்த வருஷம் பெரிய பாடலாசிரியர் ஆயிடுவாங்கன்னா இது எங்கள் ஒய்ஃபுக்கு எல்லாத்துக்கும் பயங்கர கனவாயிடுச்சு. கடைசியில் அது நடக்கலை அப்படின்னோடனே ரொம்ப எல்லாருக்குமே பயங்கர அப்செட் ஆகிட்டாங்க. எனக்கு பேசிக்காக ஒரு குணம் உண்டு, நல்லத குணமாக கெட்ட குணமான்னு தெரில. நீங்கள் எனக்கு ஒரு நல்லது பண்ணால் 100 பேர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் எனக்கு ஒரு கெடுதல் பண்ணால் 150 பேர்கிட்ட சொல்லுவேன். நேற்று வந்து ஜாலியா ஜிம்கான ப்ரெஸ் மீட்டில் வந்து உங்களுக்கு நடந்த விஷயம் தெரியும். அந்த படத்துக்கு வந்து நார்மலான ஒரு ரிலீஸ் ஆன ப்ரெஸ் மீட் தான். நான் நேற்று வந்து ஒரு பிரச்சனைக்குரிய இடமாவும் மாறி போச்சு. என்ன ஆக்சுவலி நடந்துச்சு உங்களுக்கும் சக்தி சிதம்பரம் சாருக்கும்? என்ன பிரச்சனை? 2022 அந்த படம் வந்து சைன் ஆச்சு. சரி, சைன் ஆகும்போது 2022 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இந்த படம் தென்காசியில் ஷூட்டிங் ஆரம்பிச்சது. அது வரைக்கும் நானும் சக்தி சிதம்பரமும் அப்படி ஒரு சக்தி சிதம்பரம் சாரும் நீங்கள் ஒரு சார் தான், அதில் மாற்றம் இல்லை. 2 பேரும் வந்து அவ்வளோ க்ளோஸ்டாக இருந்தோம், அண்ணன் தம்பிங்க மாதிரி. ஆமாம், அவர் வந்து அப்பா பையன் மாதிரி. அப்பா பையன், ஓகே. அவர் வந்து என்னை அப்படி அரவணைச்சி அப்படி தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சது. நான் படத்துடைய ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் இபி. ஓகே. ஸோ அதனால் என்னாச்சு, எல்லாமே நம்ம கண்ட்ரோல் வழியாக போகும். அப்போது 2 செலவு அதிகமாகும்போது நம்ம கேள்வி கேட்போம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அது எல்லா படத்துலையும் எல்லாத்துக்குள்ளே இருக்கிறது தான். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இசையமைப்பாளராக முதல்ல சாம்சிஎஸ் இருந்தார். அவருக்கு இயக்குனருக்கு ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் அது இல்லை. அஸ்வின் விநாயகமூர்த்தின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் தான் கொண்டு வந்தார். ஓகே. ஆமாம், முதல்ல சாம்சிஎஸ் மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது இந்த பாட்டுகள் இந்த படத்துக்கு லிரிக் யாரெல்லாம்னா விவேகா சார், சினேகன் தான். எங்கள் 2 பேருக்கு நான் தான் கொண்டு அட்வான்ஸ் கொடுக்குறேன், 50,000 ரூபா. இது எங்கேயுமே சொல்லலை, உங்கள்கிட்ட தான் குந்தத்தில் தான் சொல்கிறேன். நான் தான் கொண்டு விவேகானனுக்கு 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறேன், நம்ம சினேகன் சார் கொடுக்குறேன். ஆமாம், காசு கொடுத்து அவங்களாம் எழுதுறாங்க பாட்டு. அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டனால அஸ்வின் விநாயகமூர்த்தி வந்தார். அப்போ வந்து நான் வந்து சும்மா ஆப்ஷனாக நான் எழுதின பாடல்கள்லாம் ஒரு நாள் இயக்குனருக்கு காமிச்சேன். அப்போ ஜீரக பிரியாணின்னு என்னங்க சார் உங்கள் சட்டம் படத்தில் ஜீரக பிரியாணி என் ஜீவனை நீ தாண்டி நீ போகும் வழியெல்லாம் நான் பாதம் வைப்பேண்டின்னு ஒரு பாட்டு எழுதிருந்தேன். ஆக்சுவலாக அந்த பாட்டு ஹிட்டு. ஓகே. அந்த பாட்டை பார்த்தோன்னே ஏங்க நீங்கள் இவ்வளோ சூப்பராக பாட்டு எழுதுறீங்களா அப்படின்னாரு. ஒரு எஸ்பிபி ஐயா இறந்துட்டாங்க, அவங்க வந்து நான் எழுதின ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அது ஆன்மீக பாட்டு. ஓகே. ஐயாவளி சமூகத்துக்காக ஐயாவளின்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு, அதுக்கு வந்து ஒரு பாடல் எழுதியிருந்தேன். உன்னோடு என்னாலும் உன் நாமத்தில் என் வாழ்நாளும்னு எழுதியிருந்தேன். அது எஸ்பி சார் அந்த பாட்டையும் பார்த்துட்டு அவருக்கு வந்து பிரிச்சுவலாகவும் நீங்கள் ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கீங்க, பொய்ட்டிக்காகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெகன், நீங்களே எல்லா பாட்டும் எழுதுங்களேன் அப்படின்னாரு. சார் சரி சார் நீங்கள் ஓகேன்னா அப்புறம் அதை விட என்ன பெரிய விஷயம், பிரபுதேவா நம்மளுடைய கனவு நாயகன், மைக்கேல் ஜாக்சன், இந்தியாவோட கொடுத்த அட்வான்ஸ் அந்த பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அதோட முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன பாட்டு வந்து சாம்சிஎஸ் இல்லைங்கிறதுனால அவங்க 2 பேரும் வந்து அதை அப்படி விட்டுட்டாங்க, அவ்வளோதான். ஓகே. ஸ்னேகனும் அதை பற்றி ஃபாலோ பண்ணல, விவேகா சாரும் அதை பற்றி ஃபாலோ பண்ணாரு. ஒரு வாட்டி மட்டும் விவேகானந்த் ஃபோன் பண்ணாரு, ஈபியா என்னாச்சுடா தம்பி அப்படின்னாரு. அண்ணன் அந்த ஒர்க் அவுட்டே ஆகலை அது எல்லாம் அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையாக அவர் விட்டுட்டாரு. மேற்கொண்டு பேமெண்ட் எதுவுமே 2 பேரும் கேட்கல. ஆனால் 2 பேரும் எழுதின லிரிக்ஸ்லாம் எங்கிட்ட தான் இருக்கணும். அது யூஸ் பண்ண முடியாது, அது யூஸ் பண்ண முடியாது. அந்த கண்டென்ட்டே மாறிடுச்சு, பட கதையில் அது வரவே இல்லை. சரி, ஓகே. ஆமாம், அப்படி நடந்துச்சு. அஸ்வின் விநாயகமூர்த்தி வந்தாப்புல வந்துட்டு இயக்குனர் வந்து நல்லா எழுதுற ஜெகன் நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி உட்காந்து வந்து வேலையை ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கிற போலீஸ்காரன் கேட்டுக்கிட்டா வந்து டியூனே வந்து ஒரு மலையாளத்தில் வந்து ஒரு படத்தில் ஒரு ஹிட் பாட்டு ஒன்று இருந்துச்சு, ஒரு ஆல்பத்துல இருந்தா எடுத்தோம் அந்த டியூன். ஆனா அதை அப்படி காப்பி அடிக்கல, எடுத்துட்டு இயக்குனருக்கு அனுப்பியிருந்தோம் அஸ்வின் விநாயகமூர்த்தி. அஸ்வின் விநாயகமூர்த்தியோட மிகப்பெரிய குவாலிட்டி என்னன்னா,
நீங்க வந்து தேவா சார் இன்னொரு தேவான்னு சொல்ல வர ஒரு மாடர்னான தேவா அவர். ஓகே. நீங்க என்ன கொடுத்தாலும் அதை உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா அந்த சாயல் துளி கூட தெரியாது. அந்த இதே அவர் தூர வச்சுட்டு வேற ஒண்ணு அதே டெம்போல வேற ஒண்ணு கொடுத்தாரு எனக்கு எங்களுக்கு. இதே மாதிரி வேணும் ஆனா வேற மாதிரி வேணும். ஆமா வேற மாதிரி வேணும்னு கேட்டோம். அது இதை விட நல்லா கொடுத்தாரு. அப்படி போட்டோடனே எங்களுக்கு வைப் ஆச்சு, சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப இதுக்கு ஒரு கான்செப்ட் பிடிக்கலாம் ஜெகன் அப்படின்னு டைரக்டர் சொன்னாரு. அப்போ கோ டைரக்டர்னு காமராஜ்னு ஒரு அண்ணன், டைரக்டரோட வயதுல பெரியவர் அவரு, ஒரு 63 வயது இருக்கும் அவருக்கு. அவர் இருந்துட்டு சார் அவர் ஒரு மாதிரி பேசுவார். சார் 1930 சில்க் படம் ஒன்று சார், அதில் அவள் சொல்லுவா கண்ட மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதில் தான் அந்த போலீஸ்காரனை கட்டினா அவங்க வீட்டில் பிரச்சனை வரும், டாக்டர் கட்டினோன்னே இதாங்க ஐடியா, இந்த மாப்பிள்ளையை கட்டினா இப்படி பண்ணுவான், இந்த மாப்பிள்ளையை கட்டினா இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார். சார் மீட்டர் என்ன சார், சார் போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா எல்லாத்தைய வச்சு அடிப்பா அப்படின்னு டைரக்டர். சூப்பருங்க, அப்ப அடுத்து என்ன பண்ணலாம் சார், அடுத்து இது டாக்டர் போகலாமா, அது அப்படி டிஸ்கஷன் வச்சு ஒரு சில வரிகள் அவர் சொல்லுவாரு. அப்படி போய் எல்லா இயக்குநர்களோடும் நடக்கிறதா இது. அப்போ வந்துட்டு இப்படிதான் அந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சுது. எனக்கு சத்யசம்பர் சார் சொன்ன வார்த்தை வந்து மனசுல நிற்கிது. ஏன்னா ஒரு நாள் என்னுடைய மனைவி, என் குழந்தைங்க, எங்க அக்கா எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்ப எல்லாரும் இதெல்லாம் வச்சு சொன்னாரு, இந்த படத்துல எல்லா பாடல்களையும் ரொம்ப பிரமாதமா உங்க தம்பி எழுதியிருக்காப்ல, அவர் வேணா பாருங்க அடுத்த வருஷம் பெரிய பாடலாசிரியர் ஆயிடுவாங்கன்னா. நான் சர்ப்ரைஸா வச்சிருந்தேன், வீட்டுக்கு சொல்லிடக்கூடாது, ஏன்னா சொல்லி நடக்கலன்னா ஒரு மாதிரி கஷ்டமாயிரும் இல்லையா. அது எங்க ஒய்ஃபுக்கு எல்லாத்துக்கும் பயங்கர கனவாயிடுச்சு. எல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, சூப்பர்ப்பா நீ உனக்கு கேரியருமே ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லி இது பண்ணாங்க. கடைசியில் அது நடக்கல அப்படின்னோடனே ரொம்ப எல்லாருக்குமே பயங்கர அப்செட் ஆயிட்டாங்க. எப்படி வந்து இந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல பாண்டிங்ல இருக்கீங்க, உங்களை பத்தி அந்த அளவுக்கு பெருமையா பேசுறாங்க. எந்த இடத்துல அந்த ஒரு பத்திரிகையில முக்கியமான வார இதழில் பேட்டியே கொடுத்துருக்காரு. அதான் அதையும் கொடுத்துருக்காரு. ஜெகன் கவிராஜ் எழுதி இந்த போலீஸ்காரன் பாட்டு பின்னி எடுக்குன்னு சொல்லியிருக்காரு. எங்க பிரச்சனை நடந்துச்சு சார் உங்களுக்கு? அதான் சார், இப்போ நம்ம ப்ரொடக்ஷன்ல இருக்கிறோம் இல்லையா, ப்ரொடக்ஷன்ல இருக்கும்போது எப்படின்னா ஒரு சில கொஸ்டின், பெரும்பாலும் டேரக்டர் ஒரு அனுபவசாலி 18 படம் எடுத்தவர், சும்மாலாம் ஒருத்தர் 18 படம் எடுத்துட முடியாது. அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய டைலாக் ரைட்டர் இருக்காரு, அதுல மாற்றுக்கிறது நீங்க இப்போ சொன்னாலும் டக்குனு ஒரு பஞ்ச் அடிப்பாரு. அவ்வளோ ஒரு இங்கிலீஷ்காரன் பட காமெடியா இருக்கட்டும், மகாநடிகன் காமெடியா இருக்கட்டும், பயங்கரமா ஒரு கூட்டம் ஆகலாம். அதனால அவர் வந்துட்டு அப்படி ஒரு கிரியேட்டரா இருக்கவர் தான். எந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா, கிரியேட்டரா அங்க 2 இடத்துல பிரச்சனை வராது. நான் ஒரு வார்த்தை சொன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அந்த மாதிரி பாண்டிங் நல்லா இருந்துச்சு. அவர் டேரக்டர், நான் இபி அப்படிங்கிற இடத்துல பிரச்சனை வந்துச்சு. அவர் டேரக்டர், நான் லிரிசிஸ்ட்ங்கிற இடத்துல பிரச்சனை வரல. அவர் டேரக்டர், நான் இபிங்கிற இடத்துல வந்து பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா சில கொஸ்டின் நான் கேட்க வேண்டிய ஆயிரும். இப்போ வந்து இன்னைக்கு வந்து விளத்துக்குள்ள முடிஞ்சிரும். இப்போ ஒரு ஃபைட் சீன் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், இப்போ வந்து இங்கே தான் எடுத்தாங்க, டிஆர் கடல் ஒரு செட்டு போட்டு எடுத்தோம் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட்டு. கண்ணு தெரியாத டெட் பாடி சண்டை போடுற மாதிரி சூப்பராக இருக்கும் அது. அப்போ அந்த ஃபைட்டுக்கு வந்து அவங்க ஒரு பட்ஜெட், ஒரு டேட் சொல்கிறாங்க, எனக்கு வந்து 4 நாளில் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, 4 நாளுக்குங்கிற பட்ஜெட்டை ஒர்க் அவுட் பண்ணி பாம்பேக்கு மெயில் அனுப்பணும், ப்ரொடியூசருக்கு மெயில் அனுப்பணும். ப்ரொடியூசர் பயங்கர பிஸியான நாள் இருக்குது, இதெல்லாம் பார்க்க நேரம் இருக்காது. அங்கேருந்து அப்ரூவல் ஆகி வரணும். இப்போ அந்த 4 நாள் வந்து 6 நாள் ஆகுது அப்படின்னா 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும்போது, ஒரு பெரிய ஹீரோ படம் ஃபைட்டிங் செட்டப்னா ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா செலவு வருதுன்னு வைங்களேன், 20 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிரும் பட்ஜெட்டில். இந்த மாதிரி விஷயம் வரும்போது நம்ம என்ன கேட்க வேண்டியிருக்குன்னா, கொஞ்சம் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், சில நேரம் கொஞ்சம் ஹார்ஸாக பேச வேண்டிய ஆயிருமா. அப்படி ஆகும்போது அவருக்கு வந்து என்ன நினைச்சிட்டாரு, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இவன் சாதாரண ஒரு ஆபீஸ் பாயாக இருந்து இந்த கம்பெனிக்கு வந்தவன், இவனுக்கு எந்த பெருசாக எந்த பின்புலமும் கிடையாது, மீடியாவில் ஏதோ இருக்கிறான் ஓகே, மற்றபடி இவனுக்கு நம்ம ஒரு லைஃப் கொடுத்துருக்கோம், ஆனால் இவன் நம்மளே கொஸ்டின் பண்ணுறானே, அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்து அவருக்கு ரைஸ் ஆகி அவன் பேரை போட மாட்டேன். ரொம்ப வருத்தப்பட்டேன் 2 மாசம்லாம். அப்பா பயங்கர மன கஷ்டம். வீட்டில் ஃபேமிலி எல்லாத்தையும் ரொம்ப பாதிச்சுது இது. நான் வந்து நான் இதை ஆப்போஸ் பண்ணிருக்கலாம், ஏன்னா எனக்கு வந்து எல்லா லீகலாக என்கிட்ட எல்லாமே இருக்குது. நான் அவருக்கு அனுப்புனது, அவர் எனக்கு சூப்பர்னு போட்டது, முதல்ல வெங்கட் பிரபு சார் தான் அந்த படத்துடைய டைட்டிலை வந்து ரிலீவ் பண்ணாரு. அதில் என்னோட பேர் தான் இருக்கும். ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருக்காரு, இவரே பேட்டி கொடுத்துருக்காரு. இப்படி எல்லா எவிடன்ஸ் இருக்கு, லீகலாக போயிட முடியும். நான் போனால் என்ன நடக்கும்னா, இடையில ஒரு மாதம் வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டார் அவர். ஜெகன் பேரு போடுறன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு டேரக்டர் சொல்லிட்டாரு. ஆமாம், டேரக்டர் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்னாச்சு, என்னைய ப்ரொடியூசரோட சுற்றி இருக்கவங்க எல்லாரும், ப்ரொடியூசர் நலம் விரும்பிகள் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே பாருப்பா நீ பாட்டு எழுதியிருக்க, உன் பேர் வரணும் நியாயம்தான், ஆனால் உன் பேரை போட்டால் அவர் படத்தை பண்ண மாட்டேன்னு சொல்ல, படத்தை பண்ணாமல் நம்ம ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு கொண்டு போய் இதை கம்ப்ளைண்ட்டாக பண்ணோம்னா பிரச்சனை கொஞ்சம் பெருசாகும், படத்தை பற்றி கொஞ்சம் நெகட்டிவாக போகும். வேண்டாம், நீ இன்னும் 1000 பாட்டு எழுதுவ, உனக்கு இது ஆரம்பம் தானே, நீ அதனால இந்த கசப்பு மருந்து நீ முழுங்கிக்கன்னு சொல்லும்போது, எனக்கு 15 கோடி பெருசா, 15 கோடி ரூபா அந்த படத்தோட பட்ஜெட், அது பெருசா இல்லை இது பெருசாகும்போது நான் சில அமைதியாக வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. ஆனால் உண்மையை வந்து மறைக்க முடியும், அழிக்க முடியாதுல்ல.
அது நேற்று ஆயிடுச்சு. அது எப்படி சடனா அப்படி ஆச்சு? ஏன்னா நீங்க ஜேர்னலிஸ்ட், அது கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தெரியும் சார். எப்படி தெரியும்னா ஸ்ப்ரெட் ஆயிரும்ல சார். 120 பேர் இருக்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு, பாட்டு எழுதுனதுங்கிறது அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. எனக்கு ஃபர்ஸ்டே சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடும் போதே சொன்னாங்க, என்ன ஜெகன் உன் பேர் இல்ல சத்யசிதம்பரம் சார் பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாரும் கேட்கும் போது நான் வந்து எந்த இடத்துலையும் நான் இதை அப்புறம் பேசுறேன், ரிலீக்ஸ் பேசுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா ஒரு சில பேர்ட்ட வந்து நான் எழுதலன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் எழுதின பாட்டு இல்லை, நான் எழுதலன்னு சொல்ல முடியாது. ஆமா எழுதுனேன், சில ப்ரொடக்ஷன்ல சில பிரச்சனை, அதனால அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது இது வந்து சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு. அது நேற்று இவ்வளவு பூதாகரமா வெடிக்கும், பத்திரிகையாளர்கள் இப்படி குரல் எடுப்பாங்க நானே நினைக்கல. ஓகே, ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா டைரக்டர் எந்த பதிலும் சொல்லாம ஏஞ்சி அவர் மட்டும் போயிட்டாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு அது வருத்தமா இருந்துச்சு உண்மையிலே. ஏன்னா ஒரு இத்தனை வருஷம் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு டைரக்டர் அந்த இடத்துல வந்து அவரு ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லியிருந்திருக்கலாம். தம்பி என்னையில நான் எப்படி நடக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்னா இப்படி அவர் நடந்திருக்கலாம் நான் சொல்லக்கூடாது. அவர் பெரிய ஆளு, நம்ம அட்வைஸ் பண்ற இடத்துலலாம் நம்ம இல்லை. அவர் கேப்டன், அவர் தான் டேரக்டர், அதில் நம்ம மாற்றம் இல்லை. எப்படி நடந்திருக்கலாம்னா என்னை கூப்பிட்டு மேடையில் கூப்பிட்டு, டே இங்கே வாடா, 1000 தானே எனக்கு புள்ள மாதிரி, ஏதோ நடந்து போச்சு, நீ எழுதுனதை விட நிறைய வரி நான் எழுதியிருக்கேன் அதில், அப்படி ஏதோ ஒன்று சொல்லி ஒரு பேரை சமாதானமாகி நம்ம 2 பேர் அப்படி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். இல்லை என் பேர் போடலட்டா கூட பரவாயில்ல, வேற ஏதாவது ஒரு சமாதானமாக ஒரு வார்த்தையை சொல்லி அந்த இடத்த வந்து அவர் அழகாக கொண்டு போயிருக்கலாம். அவர் போனதுனால என்ன ஆயிடுச்சு பாருங்க. இப்போ அது வந்து பிரபுதேவா அவர்களுக்கும் மற்ற வந்து கேஸ்ட்ல இல்லை யாருக்குமே தெரியாது, ப்ரொடக்ஷனுக்கு யாருக்குமே பெருசாக அந்த விஷயம் வந்து தெரியாது. ஆனால் பிரபுதேவா அவர்களும் தெரியாத மாதிரி இல்லை, அவருக்கு தெரியாது, அவருக்கு உண்மையிலே தெரியாது, அவர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் எப்போ ஒரு வாட்டி வந்து சொல்லும்போது வந்து சொன்னதான் ஞாபகம், ஜெகன் எழுதினாப்ல அப்படின்னு சொன்னதான் ஞாபகம். ஆனால் மறந்துருப்பாருங்க, 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அவருக்கு ஞாபகத்திலே இருந்திருக்காது. அப்புறம் அவங்க அதெல்லாம் பார்க்கக்கூடிய இடத்துல இல்லை இல்லையா, அவ்வளோ பிஸியான ஆட்கள். அப்புறம் அவர் விசாரிச்சாரு போல, ப்ரொடியூசர் நேற்று சொல்லியிருக்காரு ஏதாவது ஒன்று பண்ணுவோன்ட்டு. 2 நாள் ரிலீஸ், கடவுளேன்னு படம் நல்லா வந்திருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, ஓகே. ஒரு கான்ட்ரவர்சியால நம்ம வந்து நிறைய பேரை இப்போ பார்க்குறோம், நிறைய பேர் இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த கான்ட்ரவர்சியால நம்ம பேர் வெளியே தருது தெரிய விஷயம் நீங்கள் பார்க்குறது எப்படி இருக்கு? இல்லை அதான் சொல்கிறேன், வருத்தமாக தான் இருக்குது எனக்கு. ஆனால் என்னன்னா எனக்கு இதில் 2 விஷயம் எதுக்காக நான் இந்த இதெல்லாம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, நான் ரொம்ப எளிய இடத்துல இருந்து வந்தவன். எப்படி சொல்லப்போனால் கீழே இல்லை, ரொம்ப கீழே இருந்து வந்தவன். ஊரில் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து காஞ்சிபுரத்தில் வந்து என்னோட தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா, தெருவா போய் கைலாங்கடை வியாபாரம் பார்க்குறது தான் என்னோட தொழில். பழைய இரும்பு வாங்குறதே, தகரம் வாங்குறதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திக்கிட்டே போவேன் எல்லா தெருவிலையும். மேலே இருந்தெல்லாம் கூப்பிட வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க எங்களெல்லாம். கைலாங்கடைக்காரங்களாம் காஞ்சிபுரத்தில் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க, வெளியில் அள்ளி போடுவாங்க. அந்த பொருளை எடை போட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு இந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த தொழில் பண்ணும்போது அந்த கடைகள் அதெல்லாம் போட்டு வியாபாரத்துக்கு எடை போடும்போது கொஞ்சம் பழைய புக்ஸ்லாம் வரும். அந்த புக்ஸ்லாம் படித்தோன்னே இலக்கியம் மேலே வந்து எனக்கு இயல்பாகவே ஒரு காதல் வருது. ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கரஸில் வந்து பிலிட் தமிழ் லிட்ரேச்சர் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறேன். படிச்சுட்டு 2014 சினிமாவில் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ராஜேந்திரன் சார் கம்பெனிக்கு ஆபீஸ் பாயா வர்றேன். வந்து இந்த ஆபீஸ் பாயா வேலை பார்க்கும்போது இவங்க ஒரு பத்திரிகை நடத்துறாங்க, அந்த பத்திரிகையில் எழுதுறேன். இவங்க ஒரு படம் எடுக்கிறாங்க, அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறேன். அந்த படம் முடியும் போது கேசியர் ஆகிறேன். அடுத்து இவங்க ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறாங்க, அதில் எழுதி சினிமா பத்திரிகையாளர் உள்ள வரேன். இப்படியே வந்து அடுத்த படத்தில் ஈபி, அடுத்த படத்தில் இந்த படத்தில் பாடலாசிரியர் ஈபின்னு சொல்லி இந்த 10 வருஷம் பயணம் இருக்குல்ல, அந்த இடம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ஒரு 10 வருஷம் போட்ட உழைப்பும் இது இருக்குல்ல, அது மொத்தமாக ஒரு நாள் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு போகும்போது எனக்கு அதை எப்படின்னே தெரியல. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் இப்படி நடக்குமா, இப்படிலாம் இருக்குமா அப்படிலாம் கேட்க ஆரம்பித்தேன். இது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நாளைக்கு இப்படி இது வந்து அவர் பாட்டு திருடுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு உண்மையில் அவர் நினச்சா கூட அவர் பாட்டு எழுதியிருக்க முடியும் எல்லா பாட்டும் இந்த படத்தில். ஆனால் அவர் பாட்டு திருடலை, ஆனால் அவர் அபகரிச்சிட்டாருங்கும் போது என்னால் தாங்க முடியல. இந்த அகரிப்பு என்னைய மாதிரி ஒரு எளிய பிள்ளைக்கு, அண்ணன் சீமா ஸ்டைலில் சொன்னால் இதே போல் எளிய பிள்ளைகளுக்கு இதை மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு பேசிக்காக ஒரு குணம் உண்டு, நல்லத குணமாக கெட்ட குணமான்னு தெரில. நீங்கள் எனக்கு ஒரு நல்லது பண்ணால் 100 பேர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் எனக்கு ஒரு கெடுதல் பண்ணால் 150 பேர்கிட்ட சொல்லுவேன். இந்த பாடல் வெளியானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்னதான் வந்து ஒரு சென்சேஷனல் ஹிட்டு, பாட்டு நல்லா இருக்கு, ரிலீக் நல்லா இருந்தாலும் வந்து ஒரு பக்கம் எதிர்மையான விமர்சனம் வருது. ஏன்னா என்ன இப்படி டபுள் மீனிங்ல பாட்டு எழுதுறாங்க, இது வந்து டபுள் மீனிங்லாம் இல்லைங்க, சிங்கிள் மீனிங் தாங்க. நானே சொல்றேன், நான் தானே எழுதுனேன், நானே சொல்றேன். ஓகே, ஸ்ட்ரைட்டான மீனிங் தான். அப்படிங்கும் போது வந்து இதை வந்து ரீல்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து எடுத்து பண்றாங்க. ஒரு வேலை வெட்டி இல்லாதவன் எனக்கு மட்டும் வேலை செய்வான் அப்படிங்கும் போது இந்த டைலாக்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாதிக்காதா, அப்படிங்க சமூகத்துல பாதிக்காதாங்க? கண்டிப்பா ஒரு ரைட்டரா இப்போ வந்து நான் பாடலாசிரியர் மட்டும் கிடையாது, நான் ஒரு பத்திரிகையாளரும் கூட, சினிமா பத்திரிகையாளரும் கூட. ஒரு படத்துல ஏதாவது ஒரு சமூகத்தை பாதிக்கிற மாதிரி விஷயம் இருந்தா நானே அதுக்கு ஆப்போசிட்டா எழுதுற ஒரு அது. ஆனா தொழில்னு வரும்போது ஒரு நீடுன்னு ஒன்று இருக்குல்ல, டைரக்டர் பாடலாசிரியர் வந்து ஒரு வரிகளை தீர்மானிக்க முடியாது. வைரமுத்து சாரா இருந்தா தீர்மானிக்க முடியும், இல்ல இது தப்பு அப்படின்னு அவர் சொல்ல முடியும். அவருக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொன்னார் ஏஆர் ரஹ்மான். அது பேசலாமான்னு தெரியல, அவர் பாவம், அவர் ஒரு மனநிலையில் இருக்காரு. அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் வைரமுத்து ஒரு பாட்டு எழுதுறாரு, பிரசாந்த் படம். அதில் வந்து என்னென்னா, இதயம் பொங்கி விட்டதால் இளமை சிந்தி விட்டது அப்படின்னு எழுதுறாரு. அது ரெக்கார்டிங் போயிடுச்சு, பாட போகிறாங்க. இதயம் பொங்கி விட்டதால் இளமை சிந்தி விட்டதுங்கிறதுல அவருக்கு டக்குன்னு தோணுது, இல்லை அப்படி மாத்துறாரு.
இளமை பொங்கி விட்டதால் இதயம் சிந்தி விட்டதுன்னு மாத்துங்க. எனக்கு இதுல நெருடலா இருக்கு. ரகுமான் சார் மாத்த ரகுமான் சார் ஒண்ணுமே சொல்ல, அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. வைரமுத்து சார் தான் அந்த வரியை பாடுங்க, நிப்பாட்டுங்க, ஓகே இதை அப்படி மாத்திக்கலாமா அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்னோடனே ரகுமான் சார் ஓகே அப்படின்னு சொல்லி வைரமுத்தால் அதை செய்ய முடியும். அவர் இருக்கிற இடம் நம்ம அப்படி செய்ய முடியுமா? நம்ம சத்யசம்பரம் சார்ட்ட போய் சார் நீங்க எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்ல முடியல. டேரக்டர் எடுக்கிற முடிவு தானே. ஓகே, நீங்க எழுதும் போது நீங்க எனக்கு வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் ஆபாசமான பாட்டு இருக்கேங்கிறது எனக்கு தோணுச்சுது. ஓகே, சிங்கிள் மீனிங் பாட்டு தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருந்தேன். என் ஃபேமிலியில போட்டு பார்க்க கூட இப்ப என் பொண்ணுக்கு 7 வயசு விவரம் தெரியாது. அது பாட்டு சூப்பரா இருக்கு டாடி டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த நெருடல் கண்டிப்பா இருக்க தான் செஞ்சது. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னொரு விஷயம் இந்த படத்துல இருந்துச்சு. அச்சம் தவிர்த்துன்னு ஒரு பாட்டு வரும், அதிகமா நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுல ரொம்ப பிரமாதமா அந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். என்ன மாதிரிப்பா? என்ன அது வந்து ஒரு மெலோடி சாங்கு. ஒரு சோகமான நேரத்துல இந்த சாங் வரும். நடனம் தான் மெயின் அந்த பாட்டுல இருப்பாங்க. அதுல எழுதியிருப்பேன், வீழ்கின்ற விதைதான் மீண்டும் வாழ்கின்ற மரமாக மாறும் அப்படின்ட்டு எழுதியிருப்பேன். எழுதிட்டு சந்திக்கும் யுத்தங்கள் வெற்றியின் முத்தங்கள், சிந்திய ரத்தங்கள் தந்திடும் உச்சங்கள், வழிதரும் காயங்கள் வழிவிடும் மாயங்கள், நடந்திடும் நியாயங்களேன்ட்டு. நேற்று இந்த நியாயம் நடந்ததுக்கும் நான் அந்த வரி எழுந்ததுக்கும் ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. கீழே கமெண்ட் செக்ஷன் அந்த பாட்டு இப்போ வீடியோ சாங் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சென்சார்ல இந்த பாட்டை வந்து என்ன சென்சார்ல வந்து சார் இதை அனுமதிக்கல சார். அந்த ஊசியால குத்துவா அந்த இதையும் அனுமதிக்கல. ஒரு வேலை வெட்டி இல்லாதவன் எனக்கு மட்டும் தான் வேலை சொன்னாங்களா இல்ல மியூட் பண்ணிட்டாங்க? இல்ல மியூட் பண்ணிட்டாங்க. அதுக்கு விஷுவல்ஸ் வேற இருந்துச்சு. அந்த ஒரு வேலை வெட்டி ஒரு விஷுவல்ஸ் வேற மாதிரி ஒன்று இருந்துச்சு. பிரபுதேவா சாரும் மடனா செபஸ்டின் வந்து தூக்கி வச்சு ஆடுற மாதிரி ஒரு விஷுவல்ஸ் ஒன்று இருந்துச்சு. யூடியூப்ல அது இருக்கும், படத்துல அது இருக்காது. படத்துல அந்த விஷுவலே மாத்த சொல்லிட்டாங்க. ஓகே, அதனால வீடியோ சாங் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. வீடியோ சாங் வந்துருச்சு. படத்துல வந்து அந்த விஷுவல்ஸ் மட்டும் கொஞ்சம் வேறையா இருக்கும், வேற மாதிரி. மத்தபடி வேற என்ன லைன் மியூட் பண்ணிருக்காங்க ஃபுல் பாட்ல? இல்ல அந்த ஒரு லைன் தான் வேலை வெட்டியில தான் எனக்கு மட்டும் வேலை செய்வான். ஒரு சில இடத்துல சின்ன இதுதான், வேற ஒன்றும் சொல்லல. ஆனா கொஞ்சம் ஆப்போசிட் பண்ணாங்க. படம் ஃபுல்லா க்ளீன் யூஸ் விட்டு ஃபேமிலி எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவு காமெடி அந்த பாட்டு மட்டும். ஆமா, சக்திசம்பர் சார் ஸ்கிரீன் பிளேயும் சரி டயலாகும் சரி கொஞ்சம் நல்லா பேக் டு ஃபார்ம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. ஓகே, இது மட்டும் மாற்ற சொன்னாங்க. இவ்வளவு பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி. ஓகே, கீழே கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொன்னா, எல்லாரோட ப்ரொஃபஷனை கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு இது. இப்போ டாக்டரை கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு, போலீஸை கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு, வாத்தியார் கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு, ப்ரொஃபஷனை வச்சு எழுதிருக்க வேணாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதான் வேலை இல்லாப்பட்டதா இல்லை, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது சார். எத்தனை படம் இருக்கு சார் போலீஸ் லஞ்சம் வாங்குற மாதிரி. ஒரு படத்துலாம் பிச்சைக்காரன் போலீஸையும் இது பண்ற மாதிரிலாம் இருக்கும். ஓகே, பிச்சைக்காரன் இழிவா சொல்லலை, அவங்களுடைய சூழல் அது. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு தானே சார். சரி, அதை நம்ம சொல்ல முடியாது. அது ஓகே, ரொம்ப படைப்பு சொல்றதுக்கு ரொம்ப போக முடியாது. நீங்க பிடிக்கலாம் விமர்சனம் அவ்வளவுதான். ஆனா கண்டிப்பா நியாயப்படுத்தல. நான் இதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன், அது நடக்கல. நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல ஏ சர்டிஃபிகேட் போட்டு படம் வரும், நம்ம ஏ சர்டிஃபிகேட் பாட்டு விடலாம் அப்படின்ட்டு. பாட்டு மட்டும் ஏ சர்டிஃபிகேட். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. தம்ப்லைன்ல ஏ சர்டிஃபிகேட் போட்டு 18+ ஒன்லி இந்த பாட்டை கேட்க மாட்டேன் அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஓகே, இதுல இன்னொரு பாட்டும் ஒண்ணு இருக்கு, ஜிஹெச்ல குத்துறாங்க ஊசி குத்துற பொண்ணு பேர் ஊசி. அந்த பாட்டு எப்படின்னா, ஏக்கனர் வந்து அவர் காலேஜில் படிக்கும்போது சத்யசம்பரம் சார் சொன்னது. காலேஜில் படிக்கும்போது வந்துட்டு இந்த பாட்டை வந்து அங்கே கம்போஸ் பண்ணாங்களாம். சிஹெச்ல குத்துறாங்க ஊசி டியூன் கூட இது சத்யசம்பரம் கொடுத்தது. இந்த 4 வரிகளும் டியூனும் சத்யசம்பரம் சார் கொடுத்ததான் நான் பகிங்கரமா ஒத்துக்கிறேன். அதுக்கடுத்து உள்ள வரிகள்லாம் நான் எழுதுனது. இந்த டியூனு லைன் அவர் கொடுத்தது. ஆமா, அது வந்து விசி டேரக்டர் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். இந்த 4 லைனும் டியூனும் அவர் கொடுத்தது. நான் அப்போ வந்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப இணக்கமா இருக்கும்போது சொன்னேன், சார் அந்த பாட்டில் என்னோட கான்ட்ரிபியூஷன் அதிகம், இதுல உங்களோடது நீங்க டியூனே நீங்க தான் கொடுத்துருக்கீங்க, முதல் 4 வரையும் நீங்க கொடுத்துட்டீங்க, ஆனால் இதுல உங்க பேர் வரட்டும் சார். அதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லை சார் நான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவேன். இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு ஜாலியாக பேசுவோம் சார். நான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவேன், அதாவது நான் பாடலாசிரியர் தான், ஆனால் எனக்கு நிறைய வார்த்தை பிரயோகம்லாம் சார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவேன் சார். ஜெகன் அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, உங்கள் மேடை இது, உங்களுக்கான மேடை, நீங்கள் வந்து முழு பாடலாசிரியர் சார், நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, அது எப்படி சார் நான் சொல்ல, இப்படிலாம் நாங்கள் பேசியிருக்கோம். ஓகே, ஆனால் நான் இப்படி நடக்கும்னு தெரியல, இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. நான் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது எனக்கு. எப்படின்னா நம்ம ஒரு உழைப்பை கொடுத்துட்டு இப்படி வந்து உட்காந்து நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதே குமுதத்துல காவிரி மாணிக்கம் ஃபோன் பண்ணி பாட்டு ஹிட் ஆயிட்டு தலைவா வாங்க அப்படின்னு கூப்பிடுவாருன்னு பார்த்தா பாட்டுல ஒரு பிரச்சனையாமா வாங்க தலைவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாருன்னு தெரியல. நேற்று இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் சார் என்ன சார் சொன்னார் உங்களை பார்த்து? ப்ரொடியூசர் சார் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா நான் மேடைக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா நான் போய் எந்த உண்மையும் பேசி அது ப்ரொடியூசருக்கு சங்கரம் ஆயிடக்கூடாது. நேற்று நான் மேடையிலே சொன்னேன், என்னுடைய 3 குழந்தைகளே மனைவி வேணுமா இல்லை தயாரிப்பாளர் ராஜேந்தர் ராஜன் வேணுமானா நான் அவர் தான் சொல்லுவேன். வாழ்க்கை ஆமா அவர் தான் எனக்கு. அவர் முக்கியம். அவர் இல்லைன்னா நான் யாரு? நான் ஒரு நத்திங். அவர் இல்லை நான் ஒண்ணுமே இல்லை. யாரு விடுவா? ஒன்றும் இல்லாத பையனை கூட்டியாந்து வச்சு ஆபீஸ்ல வச்சு சோறு போட்டு வளர்த்து, எப்படி ராம் சாருக்கு மாரி செல்வராஜன் ஒரு ராம் சார் எப்படி கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி என்னை கொண்டு வந்துகிட்டு இருக்காரு அவர். இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா கண்டிப்பா நான் நினைச்ச இடத்த என்னால நிச்சயமா அடைஞ்சிட முடியும். அதுக்கு அவர் அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கிறார். ஓகே, சும்மா ஒண்ணுமே இல்லைங்க. அந்த ப்ரொடக்ஷன் வேலை ஒரு நாள் நல்லா பார்த்தேன், கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. நீ நல்லா பாக்குறிய,
இந்த ஒரு 4 லட்ச ரூபா இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கார்டு எடுத்து வச்சுக்க அப்படி சொன்னார். சும்மா அப்படி போகிற போக்கில் எனக்கு ஒன்றும் பண்ணல சார், நான் நடிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் வந்திருக்கேன் சார், எனக்கு எதுக்கு வச்சுக்கப்பா என்னைக்குனாலும் தேவைப்படும். இந்த மாதிரிலாம் அவர் யோசிப்பார். நம்மளுக்கு என்ன பண்ணலாம், நீ ஒரு கார் வாங்கணுமா, அதுக்கு நீ என்ன பண்ணணும், அப்படிலாம் எனக்கு யோசிப்பார். அதனால அவர் என்ன முடிவு எடுத்தாலும் நான் ஓகேன்னு சொல்லிட்டு தான் நான் வெளியில சொல்லாம இருந்தேன். நேற்று அவர் மேடை கூப்பிட்டதுனால தான் வந்தேன். அவர் என்னைய ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. பிரபுதேவா சார் அதுக்கப்புறம் தெரிஞ்சது அவர் தான் உங்களுக்கு? இல்லை, அவர் ஒன்றும் பேசலை, அவர் ஒன்றும் பேசலாம். அவர் யோசிப்பாங்கல்ல என்ன பேசினாலும் அது கண்ட்ரஸ்டியர் அந்த மாதிரி யோசிப்பாங்க இல்லையா, அதனால அவர் ஒன்றும் பேசலை. ஓகே, பாடலாசிரியர்களுக்கு ஒரு சங்கம் இருக்குல்ல, அந்த சங்கத்தை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணல? நான் ஆக்சுவலாக வந்து நான் ரைட்டர் யூனியன்ல இருக்கேன். பாடலாசிரியர்களுக்கு சங்கத்தில் வந்து நான் இல்லை. பதிவு தமிழன் சார் கூட அப்போவே வந்து சேருப்பான்னு சொன்னாங்க. அது நான் கொஞ்சம் இதில் அதை விட்டுட்டேன். அப்புறம் எனக்கு இதையே நான் எல்லாம் சொல்லாமல் இருந்தேன். அப்புறம் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், கம்ப்ளைண்ட் பண்ண ப்ரொடக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக போகுங்க. அதனால தான் நான் எதுவுமே பேசலை. ஓகே, நான் கோர்ட்டு கூட போயிருக்க முடியும் நியாயமாக நினச்சேன், நான் போகலை. அது தேவையில்லை. ஓகே ப்ரோ, ஜாலியாக ஜிம்கான படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு என் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ஒரு காமெடியான படம், இவ்வளோ சண்டையோட முடிச்சிருக்கு. ஆனால் நிச்சயமா படம் வந்து பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. டேஸ்டில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பார் மசாலா பவுடர். Taste Daily. Taste the Daily.